ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஐபிஎல் மேட்ச்சில் வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு எப்படி லைவ் பண்ணுறது, எந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு போட்டால் வியூஸ் வந்துட்டு அதிகமாக போகும், அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு சமயத்தை வந்துட்டு நீங்கள் உங்களோட சேனல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ரோ பண்ணிக்கிறதுக்கு இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு சான்சஸாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, நம்மளோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திங்கக்கிழமையில இருந்துட்டு ரேண்டமாக வந்துட்டு ஒவ்வொரு சேனல் வந்துட்டு ஃப்ரீ ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வீடியோ வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு உங்களோட சேனல்ஸ் எல்லாருமே நான் எடிட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களோட சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு காணாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது திருப்பி வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, சம் இஷ்யூஸ் வந்துட்டு யூடியூப்பில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த யூடியூப்பை வந்துட்டு இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம். மேபி வந்துட்டு அது ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ரிட்டர்ன் ஆகாமலேயும் போகலாம். ஸோ எனக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டு 2 தடவை போயிடுச்சு. கிட்டத்தட்ட மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், அப்படி தான் சொல்லணும். இதுக்கு மேலே வந்துட்டு எல்லாமே கடவுள் கையிலையும் உங்கள் கையிலையும் தான் இருக்குது. இந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு நீங்கள் தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா நானும் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு கிட்டத்தட்ட 2 தடவை 1K கிட்ட கொண்டு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ வெரி டிசப்பாயிண்டட். ஓகே, இப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுறது வீடியோஸை அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஐபிஎல் கண்டென்ட் பற்றி. ஓகேங்களா, எதுக்குடா குடையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு குடையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, எப்படி வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணணும், இப்போ வந்துட்டு ஐபிஎல் கண்டென்ட் வந்துட்டு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு லைவ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அந்த லைவ் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் பண்ணி நம்ம போட முடியாது. ஓகேங்களா, லைவ் வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணி நம்ம போட முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு லைவ் ஸ்க்ரீன் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துட்டு நம்ம மீற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன் லைவ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பேசுங்க பார்த்தீங்களா, சும்மா அது மாதிரி வந்துட்டு நீங்கள் பேசுங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டிவியை வந்துட்டு வால்யூமை வந்துட்டு மியூட் மோடில் வந்துட்டு போட்டுக்கோங்க. மியூட் மோடில் போட்டுட்டு ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களோட லைவில் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, அப்படி சொல்கிறது மூலமாக உங்களோட அந்த வியூவர்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பேசுகிறது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஐபிஎல் மேட்சையும் பார்ப்பாங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ரி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சான்ஸாக வந்துட்டு அமையும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி வீடியோஸ் போடணும் ஐபிஎல்லை பற்றி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரெடிக்ஷன் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்துட்டு இவங்கெல்லாம் மேட்ச் விளாட்றாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன் வந்துட்டு நீங்கள் வீடியோவை வந்துட்டு அப்லோட் பண்ணி போடலாம். அப்லோட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு நிறைய வியூஸ் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்துட்டு எந்த மேட்ச் வின் பண்ணிச்சோ அதுக்கு வந்துட்டு என்னென்ன காரணங்கள்லாம் அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணதுனால அவங்களோட மேட்ச் வந்துட்டு ஜெயிச்சது, அதை பற்றி வந்துட்டு நீங்கள் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு போட்டிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனலுக்கு வியூஸ் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு உங்களோட தம்ப்நெயில்ஸ் எல்லாமே கொடுக்கறது மூலமாக உங்களோட சேனலில் அதிகப்படியான சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட தம்ப்நெயில்ஸை வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தம்ப்நெயில் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட தம்ப்நெயில் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் காட்டுங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து சிஎஸ்கே மும்பை அப்படின்னு சொல்லி போட்டாலே வியூஸ்லாம் எல்லா சேனலுக்கும் வந்துட்டு பிச்சுக்கிட்டு போகுது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான கண்டென்ட் வந்துட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக க்ரோ ஆகிறதுக்கும் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. டிவியில் நடக்கிறது அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் மியூசிக்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் அதை அப்படியே எடுத்து போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதோட மியூசிக்கையும் எடுத்து போடாதீங்க, வீடியோ கிளிப்பையும் எடுத்து போடாதீங்க. முடிஞ்ச பட்சத்தில் நீங்கள் டீட்டெயில் ரிவ்யூ போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேர் யூஸ் பாலிசி படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்க்ரீனோ இல்லைனா ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்கோ வீடியோ வந்துட்டு நீங்கள் எடுத்து உங்களோட வியூவர்ஸ்க்கு வந்துட்டு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை வந்துட்டு ஐபிஎல் மேட்ச்சில் வந்துட்டு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு அதில் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட சேனலில். அதுவும் வந்துட்டு அதிகப்படியான வியூஸ் வந்துட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ரோ ஆகும். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்மளோட சேனலில் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வராத வரைக்கும் வந்துட்டு நம்மளோட சேனல் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன், உங்களோட சேனலில் கிளிப்ஸோ மியூசிக்ஸோ அவ்வளோவா வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட
சேனல் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு வராமல் இருக்கும். மானிட்டேஷன் போகும்போதும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு வராமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். IPL கண்டென்ட் போடக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமிங்கில் வந்துட்டு ட்ரோல் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. வியூவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, வாட்சவர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரோல் சேனலும் இந்த சமயத்தில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டென்ட்டுக்கு வந்துட்டு பஞ்சமே கிடையாது. ஈஸியாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு கண்டென்ட்டு. ஓகேங்களா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்துட்டு போகுமா, கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனலில் ஒரு 30 டேஸ்க்கு 35 டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சாலிடாக வந்துட்டு கண்டென்ட் எடுத்து உங்களோட வீடியோஸில் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரோல் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்துட்டு ட்ரோல் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்காக எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா நான் அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு வீடியோ. நம்ம பிளேலிஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறமா திங்கக்கிழமையிலேருந்து ரேண்டம்லி ஒவ்வொரு சேனலாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுறேன். நிறைய கிரியேட்டருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா சேனல்லையும் வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.